சோசலிச இளைஞர் சங்கத்தின் ஏற்பாட்டில் ஒன்றாய் நாம் பறந்துடுவோம் எனும் தொனிப்பொருளில் சகோதரத்துவ தின நிகழ்வுகள் இன்றைய தினம் ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. இன்று காலை 6:40 மணிக்கு கொழும்புக்கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து சகோதரத்துவ பயண புகையிரதம் ஆரம்பமாகி பிற்பகல் 3 மணிக்கு ஜாழ்ப்பாணத்தை வந்தடைந்தது. இளைஞர் விவகார அமைச்சர் இரங்க குணசேகர, பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மற்றும் சோசலிச இளைஞர் சங்க பிரதிநிதிகள், தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் உட்பட பலர் குறித்த புகையிரதம் ஊடாக ஜாழ்ப்பாணத்தை வந்தடைந்தனர். இதன்போது யாழ்ப்பாணம் ரயில் நிலையத்தில் ஒரு தொகுதி சிங்கள நூல்கள் அன்பளிப்பாக வழங்கி வைக்கப்பட்டது. இன்று ஜூலை 23ஆம் தேதி எங்களால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற சகோதரத்துவ தினம், சகோதரத்துவ புகையிரதம் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தை நோக்கி வந்திருக்கின்றது. அந்த புகையிரதத்திலே சகோதரத்துவத்தின் தென்னிலங்கையில் இருக்கின்ற அன்பு யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்ற மக்களுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அந்த அன்பு எல்லா இடங்களிலும், எல்லா ஸ்டேஷன்களிலும் பரிமாறிக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. நாடு தழுவிய ரீதியாக இருக்கின்ற இளைஞர்கள், யுவதிகள் அனைவரும் அணிதிரண்டு எங்களுடைய சோசலிச இளைஞர் சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த ஒவ்வொரு வருடமும் நினைவு கூறப்படுகின்ற இந்த ஜூலை 23ஆம் தேதி இந்த கருப்பு ஜூலையை நினைவு கூர்ந்து இனியும் அவ்வாறான ஒரு ஜூலை, அவ்வாறான ஒரு பிரிவினை, அவ்வாறான ஒரு இடப்பெயர்வு ஏற்படக்கூடாது. இந்த நாட்டில் தமிழ், சிங்கள, முஸ்லீம் அனைத்து மக்கள் மத்தியிலும் ஒற்றுமை மேலோங்க வேண்டும் என்று 2008ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக எங்களுடைய சோசலிச இளைஞர் சங்கம் முன்னெடுத்து வருகின்ற இந்த சகோதரத்துவ பாலம், இந்த சகோதரத்துவ தினம், இந்த சகோதரத்துவ புகையிரதம் இன்றைக்கு யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற எங்களுடைய ஸ்டேஷனுக்கு தேவையான புத்தகங்கள் வழங்கி, அது மாத்திரமல்ல இன்று பின்னேரம் எங்களுடைய பெரிய நிகழ்வு ஒன்று இருக்கின்றது. அந்த நிகழ்வுக்கு பிறகு நாளை மறுநாள் தீவக பிரதேசங்களுக்கு சென்று அங்குள்ள மக்களுக்கு, அங்கு இருக்கின்ற பாடசாலை பிள்ளைகளுக்கு அனைத்து உதவிகளையும் செய்கின்ற நடவடிக்கைகளும் இதில் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த சகோதரத்துவத்தின் பாலம், சகோதரத்துவத்தினுடைய புகையிரதம், சகோதரத்துவ நாளன்று இன்று யாழ்ப்பாணத்திற்கு வந்து எங்களை யார தழுவி கொண்டதையிட்டு அந்த இளைஞர் யுவதிகளுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.
මම සමාජවාදී තරුණ සංගමේ ජාතික සංවිධායක එරංග ගුණසේකර ඒ වගේම නියෝජ්‍ය ආණ්ඩුවේ නියෝජ්‍ය තරුණ කටයුතු සහ ක්‍රීඩා අමාත්‍යාංශයේ අද අපි හිතනවා අපේ රටට විශේෂ දවසක්. ඒ මොකද අපි ජූලි මාසේ 23 වෙනිදා. අපේ රටට ජූලි මාසේ කියලා කිව්වම අපි දන්නවා අපේ රටට අඳුරු පැල්ලමක් එකතු කරපු එක තමයි කළු ජූලිය කියලා කියන්නේ. අදට අපේ රටේ ඒ ජාතිවාදී කළු ජූලිය ඇති කළා වසර 43ක් බවට පත් වෙලා තියෙනවා. අපි දන්නවා අපේ රටේ ඒ ජාතිවාදය පතුරවන්න අපේ රටේ ප්‍රධාන සිදුවීම් දෙකක් වෙනවා. අපි කියන්නේ නෑ ඒක මතම පමණයි වුණේ. නමුත් ප්‍රධාන සිදුවීම් දෙකක් දෙනවා. එකක් තමයි යාපනයේ ජනතාවගේ හෘද වස්තුව බඳු වූ යාපනයේ පුස්තකාලය ගිනි තැබීම. ඒ වගේම උතුරේ දී හමුදා සෙබළුන් 13 දෙනෙක් ඝාතනය කිරීම. මේ ක්‍රියාවලිය මත පදනම් වෙන එක තමයි සිදුවීම් ලෙස විශේෂයෙන්ම 83 කළු ජූලිය නිර්මාණය වෙන්න පාදක වෙන්නේ. හැබැයි ඔබ දන්නවා විශේෂම සමාජවාදී තරුණ සංගමය කියලා කියන්නේ අපි සිංහල දෙමළ බර්ග මුස්ලිම් මැලේ සියලු දෙනාම එකට ජීවත් වෙන්න ඕන කියන අදහසේ හිටපු කණ්ඩායමක්. අප විතරක් නෙමෙයි අපේ රටේ තවත් ප්‍රගතිශීලී කණ්ඩායම් සිංහල දෙමළ මුස්ලිම් සියලු දෙනා හිටියා. 2008 තමයි අපි මේ සහෝදරත්වයේ දිනේ සංකල්පෙ එන්නේ. ඒතකොට යුද්ධය අවසන් වෙලා නැහැ. ඒ අමාරු මොහොතෙත් අපි විශ්වාස කරා ජාතික සමගිය තමයි අපිට රටක් විදිහට ගොඩ එන්න තියෙන්නේ කියලා. අපි අද නිහතමානීව සතුරු වෙනවා. මං හිතන්නේ ජාතික සමගියන වැඩ කරපු සියලු දෙනා අද සතුරු වෙනවා. හේතුව තමයි අවුරුදු 76කට පස්සේ ජාතික සමගිය බේස් කරගත්ත ජන බලයක් අපේ රටේ පළවෙනි වතාවට බලයටපත් වෙලා තියෙනවා. ඉතින් ඒක නිසා අද සමාජවාදී තරුණ සංගමයේ විදියට මේ ජූලි මාසේ 23 වෙනිදා අපි කොළඹ ඉඳන් යාපනයට සහෝදරත්වයේ දුම්රිය ආවා. හේතුව මොකද්ද? ඔබ දන්නවා විශේෂයෙන්ම 1981 මීට හරියටම ගත්තොත් වසර 45කට පෙර මේ යාල්දේවි දුම්රිය ආවේ මේ සහෝදරත්වය අරගෙන නෙමෙයි. පොළු මුගුරු අරගෙන, මර්ධනය අරගෙන, වෛරය අරගෙන ආවේ. ඒක නිසා ඒ වෛරය අරගෙන තමයි යාපනයේ පොත් 97000ක් තිබුණු දකුණු ආසියාව තුන ලොකුම පුස්තකාලෙ ගිනි තිබ්බේ. මේ සංවර්ධන සභා ඡන්දේ සම්පූර්ණයෙන්ම මංකොල්ල කෑවේ. ඒ රනිල් වික්‍රමසිංහලගේ ජේ.ආර්.ලගේ ආණ්ඩුව. ඒ තිබුණු ඉතිහාසය. අද වසර 76කට පස්සේ උතුරේ ඉඳන් සිංහල දෙමළ බර්ග මුස්ලිම් මැලේ සියලු දෙනා අද යාපනයට ඇවිල්ලා තියෙනවා ආදරය අරගෙන, සහෝදරත්වය අරගෙන, සහජීවනය අරගෙන. අප හිතනවා දැන් අප කාටත් වක්කීමක් තියෙනවා පියවරෙන් පියවර මේ ලාක ශ්‍රී ලාංකීය ජාතිය ගොඩනැගීම වෙනුවෙන් මැදිහත් වෙන්න. එහි මේ ගමන් මඟ තමයි අද සංකේතාත්මකව අපි මේ සහෝදරත්වයේ දිනේ යන්නේ. ඒක නිසා අදත් හෙටත් අපි යාපනය පුරා සිංහල දෙමළ සහෝදරත්වයත් සමග සාකච්ඡා කරමින් විවිධ ක්‍රියාකාරකම් කරනවා. අද හවස 3ට අපි කියනවා ටිමර් හෝල් එකට එන්න විශේෂයෙන්ම සහෝදරත්වයේ දිනේ සංස්කෘතික වැඩසටහනට සම්බන්ධ වෙන්න කියලා. බොහොම ස්තුතියි. 1987ஆம் ஆண்டு யாழ்ப்பாண நூலகம் எரித்தார்கள். முன்னே அரசாங்கங்களால் தேர்தலுக்காக யாழ்ப்பாண நூலகத்தை எரித்து அதில் மூலமாக அவர்கள் பயன்பெறுவதற்காக அரச யூஎன்பியினர் அரச காடையர்களை கொண்டு இறக்கி யாழ்ப்பாண நூலகத்தை எரித்தனர். அதன் பிறகு 83ஆம் ஆண்டு இனக்கலவரத்தை செய்திருந்தார்கள். அதன் நிமித்தமாக இன்று நாங்கள் தேசிய மக்கள் சக்தி ஜேவிபி சோசலிச இளைஞர் சங்கத்தால் சகோதரத்துவ தினம் 2009ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் நடத்தி வருகின்றோம். 2015ஆம் ஆண்டு இதே மாதிரி யாழ்ப்பாணத்தில் செய்து வாகரைவத்தி பிரதேசத்தில் சென்று ஒரு நாள் தங்கியிருந்து அங்கே இருந்த லைப்ரரியை புனரமைத்து கொடுத்திருந்தனர் இளைஞர்களாகிய. இந்த தினமானது தொடர்ச்சியாக நாங்கள் செய்து வருவோம். ஏனென்றால் இனிமேலும் பிரிவினை என்பது இந்த நாட்டுக்கு தேவையில்லை. ஒன்றாக சேர்ந்து பறக்க வேண்டிய தருணம் ஒன்று இருக்கிறது. நாங்கள் இனவாதத்தை கையில் விட்டுவிட்டு புதிய யுகத்தை படைப்பதற்காக இளைஞர்களாகிய நாங்கள் சோசலிச இளைஞர் சங்கத்தால் இவ்வாறான நிகழ்வை செய்து வருகின்றோம். இந்த முறை யாழ்ப்பாணத்தில் சோசலிச இளைஞர் சங்கத்தால் சகோதரத்துவ தினம் செய்வடுகிற நிகழ்ச்சியை செய்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் எல்லோரும் ஒரு தாய் கொடியில் நாங்கள் முன்னேற வேண்டிய தருணம் இருக்கிறது. அதன் நிமித்தமாக தொடர்ச்சியாக ஒரு ஆண்டுகளும் இவ்வாறான நல்லிணக்க நிமித்தமாக நாங்கள் செய்து வருகின்றோம். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தை செய்து அடுத்த 70 சென்று பாடசாலை டெவலப் பண்ணி அதே நேரம் பாடசாலை தேவையான உபகரணங்களை கையளித்து அதன் பிறகு எல்லா வீடுகளுக்கும் தென்னம்பிள்ளை கன்று வழங்கி சகோதரத்தை முன்னெடுத்து வருகிறோம். மேலும் தெற்கிலிருந்து வருகை தந்தவர்கள் யாழ்ப்பாணம் புகையிரத நிலையத்திலிருந்து பேரணியாக யாழ் நகர் ஊடாக டிம்மர் மண்டபத்தை வந்தடைந்தனர்.
கருப்பு ஜூலை தினத்தில் சகோதரத்துவ தின நிகழ்வுகள் யாழில் ஏற்பாடு செய்யப்பட்டமைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உள்ளிட்ட பல்வேறு தரப்புகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.